ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வாதி விளாக். ஸ்வாதி விளாக்ஸில் இன்னைக்கு பருப்பும் கீரையும் வச்சு ஒரு கடையில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பால் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே வந்துருச்சு. அதனால ஃபஸ்ட்டு தம்பிக்கு ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அவனும் இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் பால் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பானை எடுத்திருக்கேன். நான் பருப்பும் கீரையும் கடையிறதுக்கு. பானையில் பொதுவாக நீங்கள் கடையிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கடையிறதுக்கு. 3/4 டம்ளர் நான் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் டஸ்டெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 10-12 எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, நாட்டு தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சைஸில். இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, தம்பிக்கு கொடுக்கறதுனால. இப்போ வாஷ் பண்ணி வச்ச பருப்பில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். பானையில் நீங்கள் பொதுவாக கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் செஞ்சு அந்த மசிக்கிறது வச்சு நீங்கள் அதில் பண்ணுறதுக்கும் பானையில் நீங்கள் பருப்பு மத்து வச்சு கடையிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது ரொம்ப தனி டேஸ்ட்டு தான் அது. அதனால் முக்கியமாக இந்த கீரை கடையல், பருப்பு கடையல் எது நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பானை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. பேபிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ தேவையில்லைங்கிறனால நான் போடலை. நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிஞ்சு வராது. பானையிலிருந்து பருப்பு வெந்ததுக்கப்புறமா வலிஞ்சு வரும். அந்த மாதிரி வலிஞ்சு வராது. இப்போ கொஞ்சம் நுரக்கட்ட ஆரம்பிக்குது, வேக ஆரம்பிக்குது. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை தேவை. பக்கத்தில் இருக்குது முருங்கைக்கீரை. ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலே வச்சுருக்கோம். அதனால சரி அங்கேயே ஒடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் முருங்கைக்கீரை எடுக்க போகிறேன். முருங்கைக்கீரை போட்டு கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கீரையாகட்டும், தண்டைக்கீரையாகட்டும், நீங்கள் எப்படி பண்ணணுமோ அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன கீரை உங்களுக்கு தேவைப்படுதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் அது பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். பாதி வெந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். இல்லைன்னா ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கும் கீரை. அதனால நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதிலேருந்து ரசம் எடுக்கிற அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரசம் தேவைப்படுது. ஈவினிங் டைமில் முருங்கைக்கீரையும் பருப்பும் அதில் இருச்ச ரசத்தை நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கு. அதை சூப் கொடுக்கறது நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ஈவினிங் டைம் பால் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் சூப் அந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு இப்போ இருந்தே பழக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது பாருங்கள், நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த ரசம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ நான் பருப்பும் கீரையும் தனியாக வச்சுருக்கேன். இதை நம்ம கடைய வேண்டிதான். பானையில் நீங்கள் கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பருப்பும் கீரையும் கடையிற மாதிரி இருந்தால் நீங்கள் பானை எடுத்துக்கோங்க. பானையில் கடையிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கடைஞ்சி குழந்தைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேயே நீங்கள் ஒரு 3 பச்சை வெங்காயமும், அதாவது பீல் பண்ண வெங்காயம், வேக வைக்காத வெங்காயமும், பச்சை மிளகா ஒரு 2-3 போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ராவான ஸ்மெல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாவோட ராவாக இருக்கிற அந்த ஸ்மெல்லும் வெங்காயத்தோட ஸ்மெல்லும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சா உங்களுக்கு காரமும் கிடச்சிரும். உங்களுக்கு நல்லா இருக்கும். இது குழந்தைக்குங்கிறனால நான் அந்த காரம் சேர்க்கலை. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு பருப்பு. நல்லா கடைஞ்சிக்கோங்க. நைஸாக கடைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஊட்டுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க மென்று. இப்போ நான் அதை தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. நெய்யில் நீங்கள் தாளித்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம தாளித்து இந்த இதில் ஊற்றிக்கலாம், குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரசத்தை வந்து நீங்கள் இதில் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், தனியாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய பேபிக்கு நான் ஊட்ட போகிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 8:30 இருக்கும். ஒரு 7:30க்கு பார்த்திங்கன்னா நான் மில்க் கொடுத்தேன் காலையில். ஒரு 1 hour ஆகிடுச்சு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு, சமையல் வேலை. இந்த பருப்பு கடைஞ்சி ரைஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு 8:30, இப்போ 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதனால் நைட்டுக்கு தான் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி கொடுப்பேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் ஒரு எப்பவுமே காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மீல் தான் இருக்கும். எப்பவுமே அந்த மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீல் பிளான் தான் நான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகணும். அவன் அங்கே சாப்பிட்றானா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால ஃபஸ்ட்டே நான் வந்து காலையிலேயே அவனுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலுக்காக நான் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அவங்களும் ஊட்டிடுவாங்க. பட் இருந்தாலுமே அது நான் என் கையால் ஊட்டும் போது அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்படிங்கிறனால காலையிலேயே எனக்கு என்ன அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நான் அவனுக்காக கொடுத்துருவேன். நைட்டு வந்து தோசை கொடுத்துக்கலாம். மத்தியானம் அவங்க என்ன ஊட்டுறாங்களோ அது ஊட்டிக்கிட்டோன்னு விட்டுருவேன். இப்போ நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், தம்பியும் ரெடி பண்ணிட்டேன். இனி அவ்வளோதான், நான் கிளம்பி போய் தம்பியை அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேங்க. இந்த வீடியோ வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.